Hi friends, welcome to Do Food Channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டேஸ்டியான மசாலா மக்கரோனி எப்படி பண்ணலாம்னா फ्रेंड्स பார்க்க போறோம். இப்போ வாங்க இந்த சூப்பரான ரெசிபி பண்றதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். மக்கரோனி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, வெள்ளை பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு, அதுக்கு அப்புறம் கொஞ்சமா எண்ணெய், ஒரு கேரட், ஒரு கேப்சிகம், வத்தல் தூள், கரம் மசாலா, உப்பு, கொஞ்சமா கொத்தமல்லி இலை. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் 2 சின்ன சைஸ் தக்காளியை நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5-6 வெள்ளை பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக ஆரம்பித்ததும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். அப்போ தான் மக்ரோனி வெந்து வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதில் 150 கிராம் போல் மக்ரோனி சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இதை வேக விடுங்க. 5 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சிரும். அதுக்கப்புறம் ரெசிபி நல்லா வராது. பாருங்கள், இந்த மாதிரி வெந்தால் போதும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிடுங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மக்ரோனியெல்லாம் வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இதோட கலர் வந்துட்டு நல்லா சேஞ்ச் ஆகணும். ஸோ நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் அரைச்சி எடுத்துக்கிட்ட தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் கேரட்டை நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கேப்சிகமும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இது கூட மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம இதில் ஆட் பண்ண காய்கறி எல்லாமே நல்லா வேகணுங்க. ஸோ இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்ட மக்ரோனி எல்லாம் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலா எல்லாம் இந்த மக்ரோனி கூட சூப்பராக கோட் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான மசாலா மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.